பிரைஸ் த லார்ட். இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தை சங்கீதம் 61:4. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். பிரியமானவர்களே, மோவாபிய ஸ்திரியான ரூத் தனது கணவனை இழந்த பிறகு மாமியார் நகோமியுடன் பெத்லெகேமுக்கு திரும்பினாள். தன் சொந்த தேசத்தையும் பழக்க வழக்கங்களையும் விட்டு இஸ்ரவேலின் தேவனை தன் தேவனாக ஏற்றுக்கொண்டாள். ஏழ்மையிலும் தனிமையிலும் இருந்தாலும் கர்த்தரின் ஜனங்களுக்குள் தங்கி அவருடைய கிருபையின் கூடாரத்தில் அடைக்கலம் புகுந்தாள். அவள் மனிதர்களிடத்தில் அல்ல, தேவனுடைய செட்டைகளின் மறைவிலே பாதுகாப்பை தேடினாள். ரூத்தின் விசுவாசத்தை பார்த்து போவாஸ் அவளிடம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்த உனக்கு பூரண பலன் கிடைக்கட்டும் என்று ஆசீர்வதித்தான். கர்த்தர் ரூத்தை கைவிடவில்லை. அவளை போவாசுடன் இணைத்து தாவீதின் வம்சத்திலும் பின்னர் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரிசையிலும் இடம்பெற செய்தார். தேவனுடைய செட்டைகளின் மறைவில் தங்குகிறவர்களை அவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்பதை ரூத்தின் வாழ்க்கை வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குகிறவர்களுக்கு பயம் இல்லை. அவருடைய செட்டைகளின் மறைவில் உண்மையான பாதுகாப்பு உண்டு. உலகம் கைவிட்டாலும் தேவன் அடைக்கலம் கொடுப்பார். ரூத்தை உயர்த்தின தேவன் உங்களையும் தமது கிருபையால் உயர்த்துவார். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான அப்பா நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆமாண்டவரே, ரூத்தோட வாழ்க்கையில் ஏசப்பா நீர் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்கிறீங்க ராஜா. போவாஸ் என்ற ஆண்டவரே மனிதருடைய கண்களில் தயை கிடைக்க செய்து அப்பா சோத்திரம் ராஜா. ஆண்டவரே, அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீர் கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவளை நீர் உயர்த்தினீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற சாமி. அப்படியாக தேவன் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் அநேக ஆண்டவரே காரியங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம், ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறப்பா தேவனே, இந்த வார்த்தை அவர்களுடைய இருதயத்தில் பேசட்டும் தகப்பனே. ஒரு ஆறுதலாய் இருக்கட்டும் தகப்பனே. அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படட்டும். என் தேவன் எனக்கு கிருபை தருவார், கிருபை பாராட்டுவார், அவருடைய செட்டைகளின் கீழ் எங்களுக்கு அடைக்கலம் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே சோத்திரம். இப்பொழுது உம்மை நோக்கி அப்பா பார்க்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இழந்ததெல்லாம் இரட்டிப்பாய் பெற்று கொள்ளட்டும் ஆண்டவரே சோத்திரம். அவங்க இழப்பை நீர் ஆண்டவரே திரும்ப கொடுக்கும்படியாக, ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.